நான் வந்து சாஸ்திரப்படி வந்து நான் உங்களுக்கு சொல்றது இதுதான் உண்மை. ஏத்தக்கூடாத எண்ணெய் என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, கூட்டு எண்ணெய். அதாவது கூட்டு எண்ணெய் அப்படின்னா இதெல்லாம் கலந்து சேர்க்கறது தான் வந்து கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இவற்றில் கட்டாயம் வீட்டில் விளக்கு ஏற்றவே கூடாது. சாஸ்திரப்படி இது சரியானது அல்ல. இது எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமா பெண்களுக்காக சொல்றேன். இன்னொரு டவுட்டும் இருக்கு பெண்களுக்கு, வேப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வேப்ப எண்ணெயை கொண்டு விளக்கு ஏற்றும் போது அதை வீட்டின் நுழைவு வாயில் மாடத்தில் வைக்க வேண்டுமே தவிர வீட்டிற்குள் வைக்க கூடாது. அதாவது நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னெல்லாம் வந்து மாடம்னு ஒண்ணு அமைப்பாங்க செவுத்துல. சோ அந்த மாடத்துல வந்து விளக்கு ஏற்றுவாங்க. இல்ல நம்ம வீட்டு வாசப்படி வெளியில இருக்கு இல்லைங்களா, அந்த என்ன சொல்றது, தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல வரண்டான்னு சொல்லலாம், அந்த மாதிரி இடத்துல வச்சுதான் நம்ம வந்து வேப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றணும். அதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான